நிவின் பாலி நடிப்பில் இப்போ நம்மளுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்க சர்வ மாயா மூவியோட ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்க முன்னாடி சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஆன்லைன் என்னன்னா, அந்த மூவி ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கிட்டார் வாசிக்கிறவர். ஹீரோக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிற சுச்சுவேஷன் ஹீரோக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. என்னன்னா ஹீரோனை மீட் பண்ணுறாரு. ஆனால் பேயா சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறாரு. ஹீரோ லைஃப்பில் எதுவுமே பாசிட்டிவாக நடக்காது அப்படின்னு நினைக்கிற டைமில் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அவங்க 2 பேருக்குள்ள லவ்வும் இருக்கும். ஆனால் ஹீரோ எதனால ஹீரோயின் செத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி செத்தாங்க, எதுக்கு செத்தாங்கன்னு ஹீரோ கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சில காமெடியும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கனெக்ட் ஆச்சு. ஹீரோக்கும் ஹீரோனுக்கு பண்ண எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கனெக்ட் ஆச்சு. இந்த மூவியில் மெயினாக ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்னன்னா ஹீரோயினோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க ஹீரோயின். இந்த மூவியில் அவங்கள பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயினுமான பேரிங்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த மூவியில். இந்த மூவியில் நிவின் பாலியோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடியும் நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த மூவியில் வர எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். மெயினாக இதுக்காகவே இந்த மூவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங் பண்ணி இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் டெவலப் பண்ணி ஹீரோனோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவல் தரமான மூவியாக வந்திருக்கும். பட் இப்போவும் ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒரு வர்த்தான மூவியாக தான் இந்த மூவி இருக்கும். ஃபேமிலியோட இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.